ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் 7 ஸ்டார் பைக்கர்ஸ்லேருந்து பாத்தாம் போய்கிட்டு இருக்கோம். இந்தோனேஷியா பாத்தாம் தீவுக்கு, சிங்கப்பூருக்கு ரொம்ப அருகாமையில் உள்ள ஒரு அழகிய தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம். உங்களை நாங்கள் போய் அங்கே பாத்தாம் தீவில் வந்து சந்திக்கிறோம். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்து இறங்கியாச்சு. பாத்தாம் ஹாங் நாடிம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நல்லா தான் இருக்குது ஏர்போர்ட்டு. லைட்டில் நல்லா தூங்கியாச்சு. 3 மணிக்கு அலாம் வச்சது, இயற்கை நம்மளை 2 மணிக்கு எழுப்பி விட்டுருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தாம் ஏர்போர்ட் எப்படி இருக்கு பாருங்கள். இது நாங்கள் வெளியே வந்த பாதை, இது நாங்கள் வெளியே ஏற போகிற பாதை. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹாங் நாடிம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது பள்ளிவாசை. அது வித்தியாசமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். Berhenti di sini bentar Pak ya. Ya oke, apa? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஏர்போர்ட்டு. அங்கேருந்து நம்ம வெளியாகி வந்தோம். ரவுண்ட் போர்டு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் பள்ளிவாசை. ஓகே பாருங்கள், மஸ்ஜித் தன்வீருன் நஜா, மஸ்ஜித் நஜா. சூப்பராக இருக்குது தானே பள்ளிவாசை. இந்த பள்ளிவாசலில் பார்க்கறதுக்காண்டியே நீங்கள் பாத்தாம் வரலாம். சரியா, மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள் நம்ம எந்த டேட்டில் வந்திருக்கோம்னு பாருங்கள். பாத்தாமுக்கு இந்த பள்ளிவாசை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ரவுண்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள். மேலே மாடிலாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்டெப் மட்டும் மேலே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பெண்களுக்கு ஒதுக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்குல்ல, ரவுண்டாக அப்படியே ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது பாருங்கள். மயக்கம் வருதா உங்களுக்கு? பார்க்கும்போதே மயக்கம் வரும். எனக்கே மயக்கம் வருது. ஃபுல்லாக காத்தாட்டமாக இருக்குது, நல்லா ஒசரமாக வேறு இருக்குது, உள்ளுக்குள்ளுன்னு இருக்குது. ஏர்கோன் போட வேண்டியதில்லை. இங்கே இப்போ பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் பேக்கரி ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே பாத்தாமில். வந்தால் கண்டிப்பாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. நாங்கள் இங்கே அங்கே தான் உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வகை வகையாக ப்ரெட்டு தான் இருக்குது. கடை பேரே மார்னிங் பேக்கரி. ஏன் மார்னிங்னாக்கா காலை சாப்பாடுக்கு சிறந்தது. அதான் மார்னிங் பேக்கரி, மாஸ்டர் பேக்கரி மாதிரி. இப்போ நம்ம பாத்தாமோட மெயின் சென்டரில் நிற்கிறோம். சிட்டிக்கு வந்துட்டோம் பாருங்கள். வெல்கம் டு பாத்தாம். ஹாலிவுட் அமெரிக்காவில் தான் இது முதல்ல மலையில் போட்டது. ஹாலிவுட்டாக அப்படி உலாமுலாம் இப்போ காப்பி பேஸ்ட். எங்கே நிற்கிறோம் பாருங்கள், மஸ்ஜித் அgung ராஜா ஹமீதா கோத்தா பாத்தாம். சரியான பெரிய பள்ளிங்க, கடல் மாதிரி இருக்குது. ஆமாம், மொத்த பாத்தாமில் உள்ள மக்கள் வந்தாலும் இங்கே இடம் கொள்ளும். சரியான பெருசு. பள்ளியாசலில் போய் படம் மட்டும் முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தொழுவ டைம் வந்தால் தொழுதுருவோம் நாங்கள். நாங்கள் பள்ளிக்குள்ளே போய் பார்ப்போம். பூச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. அடி எப்படி இருக்கு சவுண்டு பாருங்க. நல்ல பெரிய பள்ளிங்க. நான் பார்த்தா வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. சுகா ஐஸ்கிரீம் வேணுமா? யாருக்காவது ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் புஞ்சாக் பெலியும். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு வாங்க. இந்த விளையாட்டுகள்லாம் உள்ள இருக்கு. டிக்கெட் எடுக்கிட்ட மக்கள் நம்ம போய் பார்ப்போம். பூனை எவ்வளோ பெரிய பூனைன்னு பாருங்கள். புலிக்கும் பூனைக்கு நடுவில் இருக்குமே, அந்த ஒரு சைஸில் இருக்குது. பங்கே ada nama dia ke? Boy. Gigit kita.
தாயாங். Boy. நல்ல பிள்ளையா இருக்க. Sama? Boy. Ini Meme. Oh, jantan satu, betina satu lah. Ini boy ini. Macan harimau ini. Macam harimau ah. Macan harimau. Itulah. அவரே சொல்றாரு புலி மாதிரி இருக்கா. எல்லாம் பிளாஸ்டிக் பூமரம். Taman Salju. என்னங்க இது? இது என்ன பஞ்சு மரமா இல்லை, சும்மா குத்தி வச்சிருக்கு. பாலியில் போனால் இப்படி தான் இருக்கும் ஜெயனா. பாலியில் போனால் இப்படியே தான் இருக்கான் பார்க்குற பக்கம்லாம். ஸ்போர்ட் ஃபோட்டோ பனோரமிக் கேட் லேக் வியூ. நீங்கள் பாலி போனீங்கன்னா இப்படியே தான் இருக்கும் இதே மாதிரியே. பார்த்தீங்களா லேக்கு பின்னாடி வீடு. நல்லா சூப்பரான இடமா இருக்குது. சும்மா அப்படியே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மலையை அங்கங்கே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது பாருங்க. ஹலோ. சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குங்க. புதுசாக கல்யாணம் முத்த இளஞ்சோடி எல்லாம் வந்தேன்னா சும்மையாக இருக்கும். வாங்க வாங்க. ஹாய் ஹாய். பறந்தா கீழே தான் விழுவேண்ணே. ஏடிவிலாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு முடியாத வழிலாம் ஏடிவி ஏற்றி கொண்டு வந்து மேலே விட்டுறோம், திருப்பி கொண்டு போய் கீழே விட்டுறோம் உங்களுக்கு. சரியா? Hello. Hello. Ah, reas ke dah. Ole. Wah. அதோட வரதான் பயம் எனக்கு, கண்டு விழுந்துருமோண்டு. ஊஞ்சாவுக்கு அப்புறம் போலாம். இப்போ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. அலிபாபா இந்த கார்பெட் மேலே அப்படியே போகிற மாதிரி. ஓ, உட்காந்து யோசிப்பாங்க அவளை. பாய். அலிபாபா பறக்குது பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம பறப்போம். மக்கள்லாம் வெயிட்டிங். ஃபாலோ த கியூ. அதை முடிச்சுட்டு ஊஞ்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. கார்பெட் தெர்பாங் ஃப்ளையிங் கார்பெட் ரைட். அலிபாபான்னு சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இதில் தான் நம்ம அடுத்து பறக்க போகிறோம். இந்த இளம் ஜோடிகள் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஜோடி பொறுத்ததை பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் பறந்துட்டு வரட்டேன், அடுத்து நம்ம பறப்போம். அதுக்கு இடையில நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் அப்படியே வந்து பார்ப்போம் பாருங்க. படம் எடுக்கிறதுக்கு அங்கங்கே இந்த புற மாதிரி, குருவி கூடு மாதிரி ஒரு சின்ன மலை குன்றுதான். அதை அழகாக கரைச்சி அங்கங்கே திட்டாக ஒரு விளையாட்டு பொருளை வச்சு ஒரு மரம் இருக்குது பாருங்கள் அதிகமாகிட்டு. என்னோடய குச்சியை எடுத்துட்டேன். இந்த மாதிரி இது கட்டுறாங்க. சரியா? குருவி கூடு கட்டேன். மனுஷனும் கூடு மாதிரி தான் கட்டியிருக்கான். ஆனால் இதில் பல விஷயம் அடங்கியிருக்கு. ஆக மேலே உச்சியில் டாய்லெட், பாத்ரூம் வசதி இருக்குது. கேன்டீன் சாப்பாடு வசதி இருக்குது. நடக்க முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஏடிவியில் கொண்டு வந்து விட்டுறாங்க. அது ஒரு பெரிய வசதிங்க. மாப்பிள்ளைலாம் இப்போ அதில் தான் ஏறி வந்தாப்புல. அதுங்க எப்படி இருக்குது படம் இருக்கிறது உள்ள இடம். அது ஒன்று, இது ஒன்று. இது படம் ரெக்கம் முளைக்குதுன்னு நினச்சி பறந்து பார்த்துறாதீங்க. ஐ லவ் பாத்தாம். ஐ ஆல்சோ லவ் பாத்தாம்.
ஓகே ஓ ஓகே பாய் பாய் ஓகே படம் எடுக்கிற மாதிரி என்ன பறந்து கொண்டிருக்கின்றேன். கிளம்ப வேண்டியதான், இதோட முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேற இது வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடைபெறுவோம். தாமான் சல்ஜு புஞ்சக் வெளியும் இதான் பாருங்க. ஓகே கிளம்புவோம். நீ அடுத்து எப்போ வருவோம்னு நமக்கே தெரியாது. அடுத்து ஃபேமிலியை தான் கூப்பிட்டு வரேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாச்சு. பாருங்க ரோடு தெரியுதா. விடைபெறுவோம் விடைபெறுவோம். குரப்போ சாப்பிட்றீங்களா? வாங்க சாப்பிட போகிறோம். வாங்க தான் பள்ளியில் தொழுதுட்டு ஊடி மூலியா மாசாக்கான் பாடாங் நசி பாடாங் சாப்பிட போகிறோம். வாங்க வாங்க. யா யூ தப்பா யூ கோஸ்தான் நீ அடிக்க வச்சுருக்கிறது இங்கே உள்ள ஸ்டைலில் நாசி பாடாங்கு விலையெல்லாம் பாருங்க. கால்குலேட்டர் எடுத்து டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு எவ்வளோ விலை வருதுன்னு சாப்பாடலாம். வா வா கொண்டு வா பாருங்க. லண்டன் டபுள் டக்கர் பஸ்ஸை விட பயங்கரமாக அடிக்க கொண்டு வந்திருக்காரு நம்ம தலைவர். திமிங்கலம் இவர் பேர் மூடி மூலியா, ரொம்ப ஃபேமஸானவர் இந்த கடையில். இவர் அடிக்க கொண்டு வர ஸ்டைலை பார்க்கறதுக்கே கஸ்டமர் வந்து கியூவில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டத்தை கொண்டு வந்திருக்காரு கையில். எங்கள் அப்பா வேலைக்கு யாருக்காவது ஆள் வேணும்னா சொல்லுங்கள், இதை கலெக்ட் பண்ணிடலாம். நல்ல பேர் இருக்காங்கல்ல, சுறுசுறுப்பாகவும் இருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். ஐத்தெப்பு குடிப்போம். கரும்பு ஜூஸ். Kakak, saya air tebu 1. Tamong gula, tamong ais. Enak. Ya. ஏன்னா கரும்பு ஜூஸ்லேயே இனிப்பு போடாதேன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே உள்ள மக்கள் இனிப்பை ரொம்ப விரும்புவாங்க. போட்டாலும் போடுவாங்க. அதனால் நம்ம தெளிவாக விளக்கமாக சொல்லிட வேண்டியதான். ஐஸ் வேணாம், இனிப்பு வேணாம் அப்படின்னு. போடுக்கா, போட்டு தாக்குக்கா. போடுக்கா, 2 வெட்டுக்கா. காட்டெல்லாம் வச்சுக்காதீங்க, போட்டு தள்ளிடும். பார்த்தியல்ல. எனக்கு எதுவுமே சம்பவ பண்ண வேணாம். தனியா கோசம் கோசம் ஐத்தே பூசச்சா. இனிப்பு ஐஸ் எதுவும் போட்டுறாதேக்கா, உடம்பு கெடுதல். போடுங்கக்கா, விடுக்கா. எத்தனை டிப்தாக்கா விடுவீங்க அக்கா? பார்த்து ஏ சங்கோட் இதெல்லாம் மாட்டிக்கிருச்சு. அதை வந்து இன்னொரு கரும்பு போட்டு வெளியாக்குறாப்புல. இதான் முள்ளால் எடுக்கிறது. மாட்டிக்கிடுச்சு. மாட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே சுற்றுத. மிஷின் அமர்த்தி எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸை முதல்ல கொடுக்கா. Ada campur apa-apa ya kak? Air tebu saja kan? Bagus kak, terima kasih. So tak payah, tutup tak payah. Macam ini saja. Alhamdulillah, bersiaplah. இயற்கையான ஒரு ஜூஸை குடிக்கிறோமே, தனி சிறப்பு தான். அது ஒவ்வொரு நாட்டில் ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரே ஜாமா அப்பாங்க இன்னும் குறுன்னு பார்க்குறீங்கள, என்னது? அது கரும்பு ஜூஸா? வெள்ளை கலராக இருக்குது. இது வெள்ளை ஜூஸ். இது வைர ஜூஸ். பாத்தாம், இந்தோனேசியா ஒரு தீவு தான். மலேசியாவுக்கு பக்கத்தில் சிங்கப்பூர், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாத்தாம் தீவு. 3 நாடு பக்கத்துலேயே. பேரிலையும் வரலாம், ஏகப்பட்ட வழி இருக்குது. ஜொஹூர்லேருந்து வரலாம், சிங்கப்பூர்லேருந்து வரலாம், மலாக்காவிலேருந்து வரலாம்.
ஆனால் நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்து வந்தோம். என்ன டைமை மிச்சப்படுத்துறதுக்கு. சரிதானே? மனுஷனுக்கு என்ன முக்கியம்? டைம் தான் முக்கியம். பாய். மாட்டிக்கிச்சுங்க, கரும்பு மாட்டிக்கிச்சு. புள்ளைக்கா பட்டுன்னு யாராவது ஒரு ஐடியா கொடுங்க, எப்படி அந்த கரும்பு சக்கை வெளியாக்குறதுட்டு. அது உள்ளுக்கு அப்படி சுத்திக்கிருச்சு பாருங்க. கமெண்ட்ல பட்டுன்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. அக்காவா கொக்கா? இழுக்கா இழுக்கா லக்கி. எங்க அப்பா அடா லக்கி. அக்காவை என்ன நினைச்சிய? 95 வருஷம் அனுபவம் இருக்கு அக்காவுக்கு இந்த தொழிலில், தெரியுமா? நீங்கள் ஒன்றும் ஐடியாலாம் கொடுக்க வேண்டியதில்லை.